Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முட்டைகோஸ், முட்டை, கேரட் பொரியல் தாங்க. குழந்தைங்க பொரியலே சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? அப்ப கவலைய விடுங்க. இந்த மாதிரி முட்டை கலந்து கொடுத்து பாருங்களேன். கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. எங்க வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சிருங்க. ஒரு 3 கரண்டி எண்ணெய் விட்டுடுங்க. அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் உளுத்தப்பருப்பு, கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிட்டேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ இது நல்லா நீங்கள் வந்து வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்புறம் நான் வந்து ஒரு குட்டி கேபேஜ் வந்து பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 முட்டை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம முட்டைகோஸை இதில் சேர்த்துடலாம். அப்புறம் கேரட்டும் நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்புறம் லோ ஃப்ளேமில் இதை வந்து நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. நம்ம தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்கலை, இந்த ஆயில் நம்ம அதிகமாக ஊற்றிருக்கோம். அதே சமயத்தில் நம்ம முட்டைகோஸில் இருக்கிற தண்ணி விடும். ஸோ அதிலே வந்து காய்கறி நல்லா வெந்துடும். ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுடுங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். கொஞ்சம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. அப்புறம் திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகணுங்க. இப்போ நம்ம முட்டைகோஸ் எல்லாம் ஒரு நல்லாவே வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா அதை வந்து அப்படியே ஓரமாக வச்சுருங்க. அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுருங்க. அப்புறம் நான் 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ முட்டைக்கு தேவையான மசாலா வந்து நம்ம சேர்க்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க, அப்புறம் பெப்பர். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே விட்டுருங்க. முட்டை கொஞ்சம் வேகட்டும். முட்டை ஓரளவு வெந்ததுக்கப்புறமா நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு அந்த முட்டைகோஸோடு நீங்கள் எல்லாமே கலந்து கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா நம்மளுக்கு இந்த முட்டைகோஸ் முட்டை கேரட் பொரியல் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே இருக்கும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அப்புறம் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.